டு அங்கா சமையல். நம்ம இப்ப பார்க்க போறது காளான் கிரேவி. ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த காளான் கிரேவி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பிரியாணி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ காளான் கிரேவி செய்கிறதுக்கு காளான் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாப்பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், கடுகு உளுந்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, எண்ணெய் ஒரு 2 குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. ஒரு தேங்காய் ஒரு 1/4 மூடி துருவி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ அடுப்பில் வானொலி வச்சு இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுனும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்து போடுங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் அதை கூட போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ காளானை இப்படி நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் அதோட சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 2-3 நிமிஷம் வதங்கினாலே போதும், நல்லா வதங்கிரும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறேன். ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி போடுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காயை அரைச்சி ஊற்றுங்க. தேங்காயோட கொஞ்சம் சோம்பு, கசகசா இது 2ஐயும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்து நல்லா ஊற்றிடுங்க. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. கிரேவிக்கு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் ஒரு கொதி வந்தவுடனே சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ மூடி வச்சு சிம்மில் வச்சாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா சேர்ந்து வந்திருக்கு, நல்லா வாசமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ கொத்தமல்லி தழையை தூவிடலாம். கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு இதை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்டான காளான் கிரேவி பாருங்கள், எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்மெல் வருது. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.